Praise the Lord. Praise the Lord. வணக்கம் பாஸ்டர். வணக்கம் வணக்கம், மாலை வணக்கம், உங்களுக்கு பகல் வணக்கம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை வழி நடத்த ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அப்படியே நாங்கள் நிகழ்ச்சிக்கு நேரடியாக இணைந்து கொள்ளலாம். அருமையான சகோதரி, நான் நினைக்கிறேன் சகோதரி ஜோய்சி ஜெயமோகன் எங்களோட இணைந்திருக்கிறார். அப்படியா சார்? ஆமாமா, சகோதரி ஜாய்சி ஜெயமோகன். ஆமாம், ஜாய்சி ஜெயமோகன் வணக்கம். உங்களை வாழ்த்தி கொள்ளவும். ஆமாம், ஜாய்சி ஜெயமோகன் அவர்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Praise the Lord, brother. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளில் நீங்கள் மைக்கேல் சில்ட்ரன் ஹோம்ல இருந்து வருகை தந்திருக்கிறீர்கள். வல்லமை நாளிகள் வானொலி சார்பாகவும் எமது பணியாளர்கள் நேர்கள் சார்பாகவும் உலகெங்கும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நேர்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த ஷோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளில் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அருமையான குழந்தைகளோட நிகழ்ச்சியை எடுத்து வழங்க நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்து வாருங்களமா. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். Praise the Lord. வல்லமையின் அலைகள் கடற்கரை ஓரத்திற்கு சென்று அந்த கடற்கரையின் அலையை நோக்கி பார்த்தோமானால் சில வேளைகளில் அலைகள் கரை புரண்டு வருவதை பார்க்கிறோம், சில வேளைகளில் மிகவும் கொடூரமான அலைகள் வருவதை பார்க்கிறோம். ஆனால் வல்லமையின் அலைகள் என்று சொல்லுகிற வேளையில தேவனுடைய வல்லமை என்ன அழகான ஒரு பெயர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வல்லமையின் அலைகள் நிகழ்ச்சிக்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது சென்னையில் நடத்தும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக துதிக்கிறேன். அங்கே கனடாவிலே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற அந்த நிகழ்ச்சியையும் தேவன் நீங்கள் இருக்கும் இடத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த praise and worship is going on the air. What a wonderful program it is. இப்பொழுது நாங்க மைக்கேல் சோம்ல இருந்து வந்திருக்கோம். என்னுடைய கணவர் பாஸ்டர் ஜெயமோகன் அவர்கள், எல்லாம் ஜெயமோகன் அவர்கள். நான் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் ஜெயமோகன். ஜாய்ஸ்னா சந்தோஷம் இல்ல, சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இல்ல, குட்டி பிள்ளைங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கொடுக்கும் போது குட்டீஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? எப்ப பார்க்கும் போதும் குட்டீஸ் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. எதுவும் கிடைக்கலன்னா அழுவாங்க இல்லையா? ஆகவே இந்த வேளையில இந்த ஆரம்ப நிகழ்ச்சிக்கு முதலாவதாக என்னுடைய கணவர் பாஸ்டர் எல்லாம் ஜெயமோகனை அழைக்கிறேன். ஜெபித்து எங்களோடு பிள்ளைகள் 3 பேர் வந்திருக்கிறார்கள். பப்ளு, சங்கீதா, ஜான்சி ராணி. அவர்கள் 2.5 வயதிலிருந்து எங்களிடத்தில் வளர்கிறார்கள். இப்பொழுது MA செகண்ட் இயர் படிக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய திருப்பாதத்திலே வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலேயும் இந்த நிகழ்ச்சி முழுவதையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் இதன் மூலமாக மகிமைப்பட வேண்டும். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு நபரையும், ஆண்டவருடைய பிள்ளைகள், சிறியோர், பெரியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதித்து உம்முடைய பரலோக வல்லமையினாலே அவர்களை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய மகிமையை அடைந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வல்லமையின் அலைகள் என்ற இந்த நிகழ்ச்சியை, நிறுவனத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் இரக்கமுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென்.
மீண்டுமாக உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். என் கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்கா. அப்ப குட்டீஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அன்பான செல்ல தங்கைங்களா, நீங்களாம் தங்க குட்டிங்களாச்சே, நீங்களாம் ரொம்ப செல்லங்கல்ல. ஓஹோ, சிலர்லாம் பாத்துட்டு இருக்கீங்க போல. ஓகே, என் கூட ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காளே. ஃப்ரெண்ட பார்க்கணும்ன்றீங்களா? கண்டிப்பா என் ஃப்ரெண்ட உங்ககிட்ட காட்ட போறேன். அவ பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சிலர்லாம் ஆமான் தலையாட்டுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, என் ஃப்ரெண்ட் வரா பாருங்க. இதுதான் என் ஃப்ரெண்ட். எப்படி இருக்கா? இவ பேர் தெரியுமா? பேர் சொல்லிறேன். ஆகி அம்மா, ஆகி அம்மா. வல்லமையின் அலைகள் என்ற நிகழ்ச்சியில உன்னை கொண்டு வந்த ஆண்டவரை நீ துதிக்கணும். சரியா? தேவனுடைய வல்லமை எவ்வளவு பெரியது தெரியுமா? அது உனக்கு தெரியுமா? தெரியுமா? ஓகே, கர்த்தருடைய வல்லமை மிக பெரியது. நாளைக்கு ஒரு விசேஷமான தினம். நாளைக்கு ஒரு விசேஷமான தினம். என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியலையா? அடடா, தெரியலையாமா? ஆகிக்கு தெரியல. நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைக்கு ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஃபாதர்ஸ் டேனா தந்தையர் தினம். இந்தியாவுல சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடுகிறோம். உங்களுக்கு தெரியுமா? டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம் செப்டம்பர் 5ஆம் தேதி. இப்ப ஃபாதர்ஸ் டே நாளைக்கு, மதர்ஸ் டே கூட வருது. தெரியுமா உனக்கு? தெரியாதா? ஓகே, இன்னைக்கு தெரிஞ்சுக்க. ஒரு அப்பாவை பத்தி தான் நான் கதை சொல்ல போறேன். ஆகி, உனக்கு அந்த கதை கேட்க புரியுமா? புரியுமா? ஓகே, நீ வசனம் எல்லாம் படிப்பியா? ஐயோ, நல்லா படிப்பியா? ஓகே ஓகே, ஒரு வசனம் சொல்ல நீ. உங்களுக்கு அவங்க எல்லாம் நல்ல வசனம் படிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க. சொல்லு பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை நல்லவர் என்பதை கடித்து பாருங்கள் சொல்றா. இப்படியா வசனம் படிக்கிறது? நோ 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 ஆகி, ஐ அம் நாட் ஹாப்பி அபௌட் யூ. நோ ஆகி, கர்த்தர் நல்லவர்
என்பதை குடித்து பாருங்களா. ஐயோ, இந்த ஆகிக்கு ஒண்ணுமே வசனம் சரியா தெரியல. தெரியுமா? நான் உன்னையும் உட்கார வச்சு கதை சொல்ல போறேன். ஓகே, ஆகிய நானே இப்ப என்ன செய்ய போறேன்? உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தெரியுமா? கர்த்தர் நல்லவர் ருசிக்கணும்னா தினமும் வசனம் படிக்கணும், வேதம் வாசிப்பதோடு தியானிக்கணும், செவிக்கணும், கர்த்தரோடு உறவை பரிமாளித்துக் கொள்ளணும். தெரியுமா உனக்கு? ஓகே, இப்போ நான் இப்ப பப்ளிகாவை கூப்பிட போறேன். பப்ளிகா, நீ ஆகிய கொஞ்ச நேரம் வச்சு இப்ப மம்மி சொல்ற கதைய ஆகி கேக்குறதுக்கு நீ சொல்லு பார்க்கலாம். சரியா வசனம் சொல்ல ஆகி. இப்ப ஆன்டி ஒரு கதை சொல்ல போறேன். கதை கேட்க பிடிக்குதானே? நீங்க கூட வீட்டுல அப்பா அம்மா கதை சொல்லும் போது நைட்ல என்ன பண்ணுவீங்க? கதை சொல்லுங்க டாடி, மம்மி கதை சொல்லுங்க அப்படி கேட்பீங்க. மம்மியும் டாடியும் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு அழகான கதை சொல்லுவாங்க. கதையை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணிருவீங்க? கொஞ்ச நேரத்துல என்னது கொரட்ட சத்தம் தான் கேட்கும், தூங்கிடுவீங்க. காலையில இருந்து கதை சொல்லவே இல்லைன்னு கூட சொல்லிடுவீங்கல்ல. அப்படி கேட்க கூடாது, நல்லா கேளுங்க. சுரேஷ்னு ஒரு தம்பி இருந்தான். அந்த சுரேஷ் தம்பி வந்து ரொம்ப நல்ல பையன். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மா செல்லமா அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. அப்பாவும் ரொம்ப செல்லமா அவனை பாத்துக்குவாரு. இப்படி இருக்கும் போது சுரேஷ் அப்பா அம்மா கூட சர்ச்சுக்கு போவான், சண்டே ஸ்கூலுக்கு போவான், நல்ல வசனம் எல்லாம் கேட்பான். ரொம்ப நல்ல பையன். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? டீனேஜ் ஆனவன, 13 to 19 டீனேஜ், வெரி டிஃபிகல்ட் ஏஜ்ல, ரொம்ப கஷ்டமான வயசு. அந்த வயசு வந்த உடனே சுரேஷ் வந்து கொஞ்சம் அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேக்குறதே கிடையாது. ஓகேயா? அப்படி கேட்கலன்னா அம்மாக்கு ரொம்ப கவலை. ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. அவன் நல்ல பையனா இருக்கணும்னு யோசிச்சாங்க. ஆனா அவன் மாறுற மாதிரியே தெரியல. சொன்ன பிச்சை கேட்கல, ரொம்ப அடம் பிடிக்கிறது. நீங்களும் எப்படி அடம் பிடிக்கிறீங்களா? பாருங்க, ரொம்ப அடம் பிடிப்பான். கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு இவன் பண்ற தொல்லையில என்ன பண்ணாங்க? சில அம்மா மாதிரி சொல்லுவாங்கல்ல, என்ன கஷ்டம், நீ எந்த பெத்தினு கூட கேட்டுறாங்க. அவங்களும் அப்படி கேட்க கூடாது, நீ அந்த மாதிரி நடந்துக்கவும் கூடாது. சரியா? அப்ப என்ன ஆச்சு? இந்த வேதனையிலேயே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போனாங்க. அம்மா இறந்த உடனே இப்ப என்ன பண்ணினா, டீனேஜ் முடிஞ்சு காலேஜுக்கு போற நல்ல அந்த நல்ல ஒரு வாலிப பருவத்துக்கு வந்துட்டான். இப்ப யாரு? அப்பா மட்டும் தான் இருக்காங்க. அப்பா பேச்சு கேட்டு அப்பா சொல்றபடி நடக்கணும். ஆனா இப்ப என்ன பண்ணா தெரியுமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப ஒரு மாதிரி. சரியா? அந்த ஏஜ் வந்தவுடனே அவன் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சான். அப்பாவுக்கும் வயசாகுது, ரொம்ப கவலை. என்னடா அந்த சுரேஷ் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சுரேஷ கூப்பிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு. தம்பி, நீ இப்படி நடக்கிறது நல்லது இல்லப்பா. ஆண்டோட பிள்ளையா இருக்கணும். சின்ன பிள்ளையில நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்த, ஆனா டீனேஜ்ல உன்னோட வாழ்க்கை ரொம்ப மாறிடுச்சு. சொன்ன பேச்சை கேட்கல. இப்ப வாலிப வயதுல இன்னும் வித்தியாசமாயிட்டேன். ஆனா பாருங்க நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் கெட்ட நண்பர்களோட சேர்ந்துட்டு ஊர் சுத்தி திருட ஆரம்பிச்சு, அப்பா பாக்கெட்ல இருந்தே திருட ஆரம்பிச்சு பொல்லாத பையனா ஆயிட்டான். ஒரு அண்ணன் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் ஒரு பிள்ளை என்ன பண்ணிச்சு? நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு போறத இப்ப என்ன பண்ணலாம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த பிள்ளை பின்னாடியே போய் என்ன பண்ணலாம்? அந்த நகையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போனாங்க. ஆனா அந்த பிள்ளை கத்த ஆரம்பிச்சு கத்தி எடுத்து அப்படியே குத்திட்டான். கத்தி எடுத்து குத்துனோன்னு அந்த பிள்ளை செத்து போச்சு. இப்ப இந்த நகையெல்லாம் எடுத்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இவன் என்ன பண்ணன்னு தெரியல, யார்கிட்ட போறது? அவனை பார்த்தா போலீஸ் உடனே பிடிச்சிருவாங்க. போனா அப்பா கிட்ட போய், அப்பா ஐயோ ஒரு பிள்ளைய குத்திட்டேன்ப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நகை எடுத்துட்டு ஓடிட்டாங்கப்பா, போலீஸ் என்ன துரத்திட்டு வர்றாங்கப்பா, என்னப்பா செய்யறது? உடனே அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? சீக்கிரமா நீ போட்டிருக்காங்க கரை படிந்த அந்த ஷர்ட் நீ அவுத்து குடு என்கிட்ட. உடனே அவுத்து கொடுத்தான். அதை மாட்டிக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாரு? நல்ல ஷர்ட்டை கொடுத்தாரு. இந்த ஷர்ட்டை மாத்துறதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் வந்தாங்க. ரத்த கரை படிந்த அந்த சட்டையை பார்த்த உடனே யார் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க?
யார் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்பா ஒண்ணுமே சொல்லல, திரும்பி ஒரு பார்வை தான் பார்த்தாரு. அந்த அப்பாவுடைய பார்வை அவன் உள்ளத்திலே போய் ஈட்டி குத்துவது போல குத்திச்சு. என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா அப்பாவுக்கு என்ன தெரியுமா, 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்று சொல்லி சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, கொலை செய்ததற்காக நீ தூக்கு தண்டனை கொடுக்க போறோம்னு சொன்னாங்க. இதை அறிந்த சுரேஷுக்கு மனசுல ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ, என் தகப்பனை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, நானே கொலைகாரனாய் மாற்றி விட்டேனே என்று கதறி நான் அழுதான். ஆனா தந்தையோ தூக்கிலிட்டார்கள். இப்ப என்னாச்சு பாரு, இவனுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, திக்கற்ற நிலைமையில் யாரும் இல்லையே என்று கதற ஆரம்பித்தான். அருமையான குட்டி தம்பி, வாலிப பிள்ளைங்க, என்ன போல வயசுல உள்ளவங்க, என்னை விட வயசுல உள்ளவங்க யார் யார் இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் டே என்று சொல்லும் போது அந்த தகப்பன் எவ்வளவு அன்புள்ளவர் இல்ல, எவ்வளவு அன்புள்ளவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் எவ்வளவு அன்புள்ள தேவன் தெரியுமா? பிதா பாராட்டின அன்பு என்ன? நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். தம்முடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தார். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே ஜீவன் தந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவன் கொடுத்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அந்த ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். சீக்கிரமா வரப்போறாரு. எப்ப ஆன்டின்னு கேக்குறீங்களா? வேதம் என்ன சொல்றது? திருடன் வருகிற வண்ணமாய் வருவேன் என்று. எப்ப வருவார் தெரியாது. சரியா? இப்பொழுது என்ன செய்ய போறோம்? நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் உண்டு. முதலாவது நிகழ்ச்சி என்பதினால் நாங்க கொடுக்கிற இந்த நிகழ்ச்சிகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நாங்க DVD CD எல்லாம் போட்டிருக்கோம். பிள்ளைங்க அழகா பாடுவாங்க, பல இடங்களில் பாடுகிறார்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த பிள்ளைங்க பாட போறாங்க. என்ன பாட்டுன்னு கேக்குறீங்களா? கேட்டுதான் பாருங்களேன். സർവലോകാധിപ നമസ്കാരം, സർവസൃഷ്ടികനെ നമസ്കാരം, തടക്കടലുയർവാൻ സകലമും പடைத்த ദയബര പിതാവേ നമസ്കാരം, തടക്കടലുയർവാൻ സകലമും പடைத்த ദയബര പിതാവേ നമസ്കാരം, തിരുവവതാര നമസ്കാരം, ജഗത്തിലെ ജഗനേ നമസ്കാരം, തലനേമാരുடன் உயிரடை தோங்க தருபினில் மாண்டோய் நமஸ்காரம், தலனேமாருடன் உயிரடை தோங்க தருபினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்தாவே நமஸ்காரம், பரமசகுருவே நமஸ்காரம், அருமையார் அகத்தினை வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருமையார் அகத்தினை வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், நமஸ்காரம் தேவா நமஸ்காரம், நமஸ்காரம் தேவா நமஸ்காரம், முத்தலிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தரே கர்த்தா கருண சமுத்திர நித்யத்ரேக நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகரே நமஸ்காரம். என்ன சகோதர சகோதரிகளே, குட்டீஸ், பாட்டு கேட்டீங்கன்னா சர்வ லோகாதிபா நமஸ்காரம், பிதாவாகிய தேவனுக்கு நமஸ்காரம் செலுத்தினாங்க. இப்ப அடுத்தது என்னன்னு கேக்குறீங்க, அப்படிதானே? அடுத்தது என்ன தெரியுமா? பாஸ்டர் அங்கிள் வர போறாங்க. சரியா? வந்து தகப்பனை பற்றி சொல்ல போறாங்க. நீங்க உங்க அப்பா அவங்களை எல்லாம் எப்படி நேசிக்கிறீங்க பார்க்கலாமா? ஓகே, அப்படியே காத்துருங்க. அருமையான நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னாலும் உள்ளது. அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை முன்குறித்திருக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தகப்பனை கொடுத்திருக்கிறார், தாயை கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று எபேசியர் 6 அதிகாரம் முதல் 3 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஃபாதர்ஸ் டே, வண்டர்ஃபுல் டே மேன். ஃபாதர்ஸ் டே நினைக்கும் போது உண்மையாவே பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு ரொம்ப திட்டமாக நான் சொல்ல போகிறேன். நேரம் அதிகமா இல்லாவிட்டாலும் உங்களுக்கு குறிப்பாய் நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், எல்லாவற்றிலும் கீழ்ப்படியணும். அதுவும் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னங்க அவ்வளவு விசேஷம், தகப்பனுடைய நாள் என்று விசேஷித்துக் கொள்ளுகிறார்கள். தகப்பன்மார்களே, உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னந்தனியா இருந்தீங்கல்ல, அப்பா உங்களுக்கு ஒரு துணையை கொடுத்து பிள்ளைங்களையும் கொடுத்து உங்களுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இப்போ அப்பா, ஃபாதர்ஸ் டே. ஓ காட், பட் அட் தி சேம் டைம் வி ரிமெம்பர் தி ஹெவன்லி ஃபாதர். பரலோக பிதாவை நாம் நினைக்காம இருக்க முடியாது. பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடும் போது எவ்வளவு அன்பா கூப்பிடுறாங்க தெரியுங்களா? சரி, அப்போ அப்பாவுடைய லட்சணங்கள் என்ன, குணாதிசயங்கள் என்ன? ஆனா இப்ப என்ன விசேஷம் உலகத்துல நாளைய தினம் யோசித்தீங்கன்னா 3rd Sunday ஆஃப் எவ்ரி ஜூன் ஃபாதர்ஸ் டேன்னு கொண்டாடுறாங்க. நாளைக்கு சபைகளில் கூட உண்மையாகவே தகப்பன்மாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். சரி, 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத் தலைவர். குடும்பத் தலைவர், அப்பா நீங்க குடும்பத் தலைவர் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆமா, அது மாத்திரமல்ல, நீங்க அன்புக்குரியவர். நானும் அப்பா தான், எனக்கு 3 பிள்ளைங்க, 4 பேர பிள்ளைங்க. ஆண்டவர் நம்ம தன்னந்தனியா விடாம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேணும். ஆகையினால நான் சொல்லுகிறேன், நேசிக்கப்படத்தக்கவர். அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா a father to be loved. அப்பாவை ஏன் நேசிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பா நேசத்தை காட்டுறதுனால, பாசத்தை காட்டுறதுனால. அப்ப நல்ல ஞாபகம் இருக்கா? பிள்ளைங்களை எவ்வளவு நம்ம நேசிக்கணும் இல்லைங்களா? அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை சுமக்கிறவரம். கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்பா தோள் மேல பிள்ளைய வச்சுக்கிட்டு நடந்து போவாரு. பிள்ளை அப்பா குடுமையை பிடிச்சிக்கிட்டு, தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு ஜாலியா அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு நாய் பேய் வந்தா கூட பயப்படாம போயிட்டே இருப்பான். அப்ப அப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா சுமக்கிறவர். உங்க பிள்ளைங்களை நீங்க சுமக்கிறது உண்டா? இந்த நேரத்தில் அம்மா மறந்துட முடியாதுல்ல. அம்மா 10 மாசம் வயிற்றுல சுமந்துடுறாங்க, பெத்து போட்டு என்னங்க பிள்ளைய நீங்க தூக்குங்கன்னு சொல்றாங்க. சந்தோஷமா அப்பா மார் பிள்ளைகளை நாம் சுமக்கிறோம். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரம் இல்ல, தகப்பனாருடைய குணலட்சணங்களை பார்க்கும்போது சங்கீதம் 103 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இரக்கமுள்ளவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்து இறங்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவருடைய அந்த பேரன்பை, இரக்கத்தை கம்பேர் பண்ணுகிறார் உலக தகப்பனுக்கு. அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யலாம். வாலிப நாட்கள் வந்த பிறகு ஒருவேளை தவறி போகலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்பா மன்னிச்சுங்கன்னு சொல்லும்பொழுது அவங்கள துரத்தி அடிச்சிடாம அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேணும். மன்னிப்பது மனித குணம், மன்னிக்க மாட்டேன்னு சொல்றது பேய் குணம். மன்னித்து மறப்பதுதான் தெய்வ குணம். அப்ப நமக்கு தகப்பன்மார்களுக்கு என்ன குணம் வேணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெய்வ குணம் வேணும். மன்னிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு மறக்க வேண்டும், பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 1:8 வாசிக்கிறோம், தகப்பன் என்ன பண்ணுவாராம், புத்தி சொல்வார். இப்ப ஆன்டி ஜாய்ஸ் நல்ல ஒரு கதை சொன்னாங்கல்ல, அந்த பையனுக்கு எவ்வளவு புத்தி சொன்னாங்க, ஆனா புத்தியை கேட்கவில்லை. பிள்ளைகள் புத்தி மதியை அப்பா சொல்லும்போது அம்மா சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள வேணும்.
சேஷமாக தகப்பன்மார் சொல்லுகிறது கண்டிப்பா இருப்பாங்க. ஆனால் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேணும் பிள்ளைகள். புத்தி சொல்வார்கள். அதுல என்னப்பா சொன்னதே சொல்லுறீங்க அப்படின்னு பெரிய வாலிபனான பிறகு சொல்லுவான். ஆனா அப்படி சொல்லக்கூடாது. வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிச்சுங்க. அது மாத்திரமல்ல, கண்டிப்பு மாத்திரமல்ல, ஜெனிசிஸ்ல பார்க்க ஆதி ஆகமம் 48:16 தகப்பனார் ஆசீர்வதிக்கிறவர். அப்ப பாருங்க, அப்பா புத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, கண்டிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர் ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். அப்பா மாருங்களே, நல்லாவே உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி போதிக்கிறவர் என்றும் வாசிக்கிறோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டீச்சர், அம்மாவும் டீச்சர் தான், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லப்பட்டிருக்குது. சோ அடுத்தது சொல்றேன், அப்பாட்ட போய் ஒரு ரகசியம் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா ஒரு ரகசியம் சொல்றேன், என்ன சொல்லவே கூடாதுப்பான்னு சொன்னீங்கன்னா அப்பா மனசுல வச்சுக்குவார். அம்மா இருக்காங்களே சீக்கிரமா சொல்லிடுவாங்க. அப்பா ரொம்ப ரகசியத்தை மனசுலயே வச்சிருந்து ஏற்ற வேளையில தான் அது சமயம் வரும்போது தான் சொல்லுவாரு. அப்போ அடிக்கடி சொல்ல மாட்டார். கடைசியா பிள்ளைங்களை கவனிங்க, அப்பா அம்மா கவனிங்க, உங்க பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்கள், மன்றாடுகிறவர்கள். பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வதிக்க மாத்திரம். பிள்ளைகளுக்காக நாம் அனுதினம் மன்றாட வேண்டும். Father's Day. Dear fathers, please pray for your children and God will surely bless your children, and also he will prepare you to take these children heaven, to live with us in heaven. அங்கேயும் குடும்பமாக நாம் பரலோகத்தில் வாழ வேண்டும். ஜாய்ஸ் ஆண்டி சொன்ன கதையில அந்த பையன் என்ன பண்ண தெரியுங்களா? அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டு மனம் அவனை ஆண்டவருக்கு முழுதுமா ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஒரு சாட்சியாக வைத்துக் கொண்டார். God bless you all. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக ஒரு சிறிய பல்லவி, அந்த பல்லவி பாடப் போகிறார்கள். துதிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, நான் துதிக்க துதிக்க கிருபை பெருகும் நாதா. ஜெபிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, நான் ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை பெருகும் நாதா. மூளையால் சாதிக்க முடியாத அநேக காரியங்களை முழங்காலால் சாதிக்க முடியும். ஆகவே இப்பொழுது துதிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா என்று பாடப் போகிறோம். நீங்களும் சேர்ந்து பாடலாம். தாரும் தேவா, உமை துதிக்க துதிக்க கிருபை பெருகும் நாதா. துதிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, உமை துதிக்க துதிக்க கிருபை பெருகும் நாதா. துதிப்பேன் 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 துதிப்பேன். துதிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, உமை துதிக்க துதிக்க கிருபை பெருகும் நாதா. அடுத்ததாக ஜெபிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, நான் ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை பெருகும் நாதா. ஜெபிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, நான் ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை பெருகும் நாதா. ஜெபிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, நான் ஜெபிக்க ஜெபிக்க வல்லமை பெருகும் நாதா. ஜெபிப்பேன் 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 ஜெபிப்பேன். எல்லோருமாக சேர்ந்து ஜெபிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா. துதிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, துதிக்க துதிக்க கிருபை பெருகும் நாதா. துதிக்கும் உள்ளம் எனக்கு தாரும் தேவா, உமை துதிக்க துதிக்க கிருபை பெருகும் நாதா. துதிப்பேன்
நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய திருப்பாத்திலே மீண்டும் வருகிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக தகப்பனாருடைய ஆண்டவரே நாள் என்று நாங்கள் ஃபாதர்ஸ் டே என்று நினைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வல்லமையின் அலைகள் என்ற இந்த ஸ்தாபனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், இதை கேட்ட நேயர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில தகப்பன்மார்களை கொடுத்து குடும்பங்களை நீர் நடத்தி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்ப தலைவர் என்ற பதவியை கொடுத்து இவ்வளவு ஆசீர்வாதங்களை குடும்பங்களுக்கு நீர் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தவர்களையும் இந்த வார்த்தைகளை கேட்டவர்களையும் பாடல் கேட்டவர்களையும் ஆசீர்வதித்து கிருபையில பெருகவும் ஜெபத்திலையும் துதியிலையும் பெருகவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. மீண்டும் ஒரு முறை கூட எங்கள் தகப்பன்மார் எல்லாரையும் உம்முடைய திருப்பாத்தில வைக்கிறோம். உம்முடைய ஆணிகளால் கடவப்பட்ட கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவரீர் அவருடைய உள்ளங்களின் மன விருப்பங்களை நிறைவேற்றும். குடும்பங்களை ஆசீர்வதியும், பரலோக மக்களாய் மாற்றும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் இரக்கமுள்ள பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி பாஸ்டர். தேங்க்யூ ஐயா. உங்களுடைய நிகழ்ச்சி மிக அருமையா இருந்தது. உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர் ஜெயமோகன் அவர்களே. மிக மகிழ்ச்சி. அழகான ஒரு நிகழ்ச்சியை வழங்கியிருந்தீர்கள். அது மாத்திரமில்ல, சகோதரி ஜாய்சி ஜெயமோகன் அவர்கள் சூப்பர் அழகாக அந்த மப்பட் ஷோ நடத்தினார்கள். மிக சந்தோஷம். நீங்கள் இவ்வளவு ஒரு கிராண்டாக செய்வீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகப்பட்டும். நீங்கள் தொடர்ந்தும் பெற வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கி சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் மாத்திரமில்லை இளைஞர் ஜோதிகளுக்கும் ஒரு உற்சாகமான ஒரு நிகழ்ச்சியை தந்து அவர்கள் இன்னுமா கர்த்தரை தேடும்படியாக உங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமில்லை, அருமையான 3 சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை நான் உடனடியாக என்னால் எடுத்து வர முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் வரும்போது நிச்சயமாக உங்களுடைய டைட்டில் உங்களோட பெயர் இடம்பெறும். அதுக்காக நாங்கள் மனம் இருந்துறோம். மற்றும் உங்களை மீண்டுமாக நான் நன்றி சொல்லுகிறேன் உங்களுக்கு. அது மாத்திரம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமீன். ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்க மக்களுக்காக ஒரு நிமிடம் நீங்கள் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்க மாத்திரமில்லை, வீடியோவிலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உலகெங்கும் இருந்து. அவர்களுக்கும் ஒரு சிறு வார்த்தையை கூறிவிடுங்கள். வானொலியின் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குடும்பமாக தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் கட்டளையிடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி, வணக்கம். ஒவ்வொருவராக உங்களுக்கு வணக்கம் செலுத்திக் கொள்கிறேன். மீண்டும் கர்த்தரை சித்தமா இருந்தால் இன்னொரு இணைப்பில் நாங்கள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். நன்றி, நன்றிகளும் வாழ்த்துக்களும். Thank you. God bless. God bless you.